அஸ்வினி மேடம் போட்ட இன்வைட்னால நான் அதுக்கப்புறம் உள்ளே போய் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது இதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி கேஎல்எம் சைடில் நம்ம வந்து அவரை இன்வைட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பாலாவும் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த டேட்டில் அந்த பிளான் நடக்கவும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமும் நான் பாலாட்ட கூப்பிட்டு கன்சர்ன் ரைஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அந்த கன்சர்னையும் அவர் அட்ரஸ் பண்ணல. ஏன்னா நம்ம நேமை கொடுக்கறதுல இருக்கிற ஆர்வம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒர்க்கிங் அக்ரிமெண்ட்டை கொண்டு வரணுன்றது இல்லை. சரி, அட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் 2 பேரும் நாமினேட் ஆகிட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தட் இஸ் ஹவ் லைக் ஐ டேக் திஸ் வெரி சீரியஸ்லி. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். ஓகே விஜய், இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லலாமா? சிம்பிளான விஷயந்தான். அதாவது சிம்பிளான விஷயந்தான். நான் வந்து இப்போ இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணேன், எல்லார்ட்டையுமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் தான். பட் என்னென்னா, நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் ஒன்று பேசியிருக்கீங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் சொல்கிற கருத்துக்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. என்னென்னா, நீங்கள் அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு அஜெண்டா வச்சு நீங்கள் பேசிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் போய் எந்த விஷயத்த சொன்னாலும் இது வந்து ஹியூமன் நேச்சர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஹோல்ட் பண்ண முடியல என்னால். இதனால தான் வந்து இந்த கம்யூனிகேஷன் என்னை பொறுத்தவரையில் அதுதான். என்றைக்குமே கேளுங்க, எம்பிளாக்கில் கமிட்டியோட டிசிஷன் வச்சுருக்கோம். இதில் வந்து நான் தலையிடவே மாட்டேன். ஆக்சுவலாக எப்போதுமே வந்து நான் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் எடுத்துப்பேன். ஸோ இப்போயுமே வந்து நானும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போ வந்து என்னோடய இது தேவைப்படுமோ அப்போ மட்டும்தான். இது வந்து என்னோடய ஒர்க் நேச்சர் அப்படி தான். இன்றைக்கும் என் கம்பெனியில் கூட நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? எனக்கு கீழே 100 பேர் ஒர்க் பண்ணாலும் அதை என்னோடய ப்ரியாரிட்டி வந்து எனக்கு நான் கொடுக்குறது லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுப்பேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து எல்லார்ட்டையும் நான் போய் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அந்த போஸ்ட்மேன் சர்வீஸை பண்ண முடியாது. அதாவது என்னென்னா, இதில் வெல்ஃபேருக்கு தேவையானது என்ன இருக்கோ அந்த ப்ரோட்டோக்காலை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்கள்டையும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் நான் எந்த விஷயத்த நீங்கள் கன்வே பண்ண சொன்னீங்களோ அந்த விஷயத்த நான் கொண்டு போய் பேசினாலும் அங்கே வந்து அதுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் எப்படி பேச முடியும்னு சொல்கிறீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் தான் வேலை செய்கிறேன். ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு பாலிசியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட நீட்டாக பாலிசி இருக்குது. ஸோ இதனால் வந்து அந்த ப்ரோட்டோக்காலில் வந்து என்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அதனால தான் நீங்கள் பல தடவை வந்து இண்டிவிஜுவலாக கால் பண்ணும்போது என்னால் அட்டன் பண்ணவும் முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து எல்லாருமே, அதாவது எல்லாரோட அக்செப்டன்ஸோட ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பண்ண முடியுமானா முடியாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற அதே விஷயத்த நீங்கள் போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது மெஜாரிட்டியாக யாரெல்லாம் அதில் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணணும், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை வந்து நம்ம கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இதில் சில ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி எல்லாருக்கும் தேவைப்பட்டிருக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் அண்ட் இது வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு இனிஷியல், ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணுறது இந்த கமிட்டியோட வேலை தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேஎல்எம் ஆரம்பிச்சிங்களாலும் சரி, இந்த ஸ்டீரிங் கமிட்டி அவங்க வந்து ஏன் கொண்டு வரல, நீங்கள் இப்போ தான் நீங்கள் அதுக்கு கிளாரிட்டி கொடுக்குறீங்க. அப்போயே வந்து நீங்கள் கொடுத்துருந்தா மேபி அவங்க வந்து அதை கரெக்டான ப்ரோட்டோக்காலில் ஹேண்டில் பண்ணி இந்த இது ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து ஹிடன் அஜெண்டா எங்கள்கிட்ட யார்கிட்டையும் கிடையாது. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? எனக்கு என்ன தெரியுமா, இன்னும் வந்து ஹலோ சொல்லுங்கள். Vijay, I want to come into the picture. This is Amit Balakrishnan. சொல்லுங்கள். Can you able to hear me? Yeah, yes. Yes, Balakrishnan, see, I am a CEO of a 2,000 crore company, and whatever you are talking about, policies, execution, everything is right. See, you have seen Vijay is talking to each and every one with a different ideology and thought process. When there is a confusion, how you have executed a mail, then that itself
has a discrepancy. That is not a process. When you said process, it is not a process. When So there is a confusion, when Yeah, there yeah. is a confusion, when when L block has asked certain things, one which- second, Amit. So when the confusion is coming means, so it will be revert back to the original decisions. Okay, that only it is happened in the this mail. Okay. So that is where we are lacking confidence, and we need L block to step in, and we are very, very clear on that. Yeah, that may be you are come up with a proper protocol. It will be okay. So then otherwise it won't. I'm not able to get you. Yes, sir. Already the original decision on the stand. Okay, so right now What is the original? What is the original decision? sir? original decision. So the first after the builder meeting, the what Who was group is decided for 3 seats, sir? yes 3 seats and so the declared who the has 3 decided members. that? What There are decided? 2 talks. Who was decided? 3 people has to. Yeah, that is that committee. I think people are in 2 devices, connected in 2 devices. Or someone is sitting together and talking, so that it's echoing. So if someone is talking, rest all just. And the answer for who has decided PC, that is from the builder, because initially he stated that it has to be 2, and then later on our request they said yes, it's okay, we can have 3. With those 3 people, the communication from the builder will happen. So that is when the 3 seat criteria arrived. So, It's over. Yeah. yeah. See, So, Vijay brother, இப்போ வந்துட்டு if it's clear இல்ல, இப்போ சுபாஷ் சந்திரன் சார் அவர் சொல்லியிருந்தாரு that representative வந்து 2 பேர் தான் பில்டர் இருக்கணும்னு சொன்னாங்க, but we requested them to have 3 people and it's fine ன்னு சொல்ல முடியுது. If Tafova is going to represent them as a team, அப்போ IJK நம்ம KLM ல இருந்து 3 representative இருக்கலாம் தானே? Why is there even a debate? No, Okay, see, yeah. we already have pain points with the builder, and Okay. who is he to decide whether 3 people to come or 4 people to come? My point is right or wrong? No, that meeting, all the representatives of our associations are there, and it is successful. First, 2 is proposed, and what we explicitly requested for the 3. So, if why it is not for, I am also not sure on that one. But it is proposed, and after we have some decision to make alignment with these 3 people like that. I point out right now. if you keep on calling the decision, the group itself not active now. Okay, first of all, if you are keep on talking about the same point, if you are keep on saying that there is no mistake I did, if you keep on saying that I did everything as per my ability or whatever it is, you are not understanding the pain of L block. Without understanding it, you cannot able to make this coordination well and good. Okay, so I have claim it again and again here. I gave an opportunity, there is nothing happen, and we lost the confidence. Is that clear? Brother, so in that case, right, can we have some kind of guardrails? What is the expectation of this committee in Ramadi can be draft out? நான் அன்னைக்கு சொல்லலையா நானு
இல்ல நான் என்ன brother, சொல்றேன்னா இல்ல சிஸ்டர் brother, see. சிஸ்டர் ஒரு நிமிஷம் ஆ. கேஎல்எம் ஐயோட கமிட்டியை ஃபார்ம் பண்ண அன்னைக்கு இதை நான் சொன்னேன்னா சொல்லலையா? எஸ் பிரதர், நான் அதுதான் சொல்றேன். அதுல இல்ல ஒரு நிமிஷம் மேம், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். நான் தெளிவா சொன்னேன் அண்ட் தெளிவா அப்பவுமே சொன்னேன், என்னோட பிரசிடென்ட் தான் சைனிங் அத்தாரிட்டி, நான் கிடையாது. எவ்ரிதிங் நீட் டு பி டாக்குமெண்டட். நான் என்னோட பிரசிடென்ட்டை சைன் பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். ஐ ஹாவ் மை ஓன் டீம் சிட்டிங் எஸ் பிரதர். and there is no opportunity given to me. இன்னைக்கு நீங்க பேசுற அதே டாக்குமெண்ட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்கணும், ஏன் பண்ணல? பிகாஸ் the least preferences. ஏன்னா நீங்க உள்ள இருக்கீங்க, நான் வெளியில இருக்கேன். தட் இஸ் how I take it out actually. அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா you have to prove it. No sister. நான் ரெண்டு வாட்டி இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல நான் பொடியன் சொல்லிடுறேன் brother. அதாவது நான் பாலாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நிமிஷம் மேம், நான் பாலாவுக்கு கிளியரா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். ஓகே பிரதர். எனக்கு கன்சர்ன் இருக்குன்றத கிளியரா சொன்னேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை மீட்டிங் எடுத்து கேஎல்எம் ஐயோட கமிட்டியோட சேர்ந்து பேசினேன். அண்ட் நான் கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். இல்ல அவரோட அவைலபிலிட்டி இஸ் அவரோட அவைலபிலிட்டி இஷ்யூ கிரியேட் பண்ணுது, நான் தெளிவா சொல்லிட்டேன். பிரதர், இப்போ நாங்க எக்கோ ஆகுதா? ஜஸ்ட் a minute. இப்போ நாங்க பேசும்போது எக்கோ ஆகுதா? பேசுறவங்கள தவிர்த்து மத்தவங்க மியூட் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லனா வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்து எடுக்காம பாத்துக்கோங்க. பிகாஸ் நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா தெரியல. விஜய் பிரதர் நீங்க பேசுறதும் பாலா பிரதர் நீங்க பேசுறது மட்டும் எக்கோ ஆகுது. மத்தவங்க இதெல்லாம் இஸ் கைண்ட் ஆஃப் கிளியர். ஸோ இப்போ வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் பிரதர், நீங்க சொல்றது வந்து நம்ம 10th சிட்டிங்ல உட்கார்ந்தாலுமே திஸ் வுட் பி ஒன் ஆஃப் தி திங்ஸ் தட் வீல் பாயிண்ட் அவுட் தட் நீங்க உங்ககிட்ட நாங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம், நீங்க பண்ணலன்ட்டு. ஹவு கேன் வி அரெஸ்ட் இட்? வாட் இஸ் தி ரெசல்யூஷன் தட் வி டேக் ஃப்ரம் ஹியர்? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எத்தனை பேரா இருந்தாலுமே சரி, இஃப் இட்ஸ் கோன் பி 3 4. ஸோ இப்போ சுபாஷ் சார் கேட்ட மாதிரி பில்டர் வந்து டிசைட் பண்ணாங்கன்னு சொல்றோம். ஓகே, நம்ம அமிக்கபிளா யார் பண்ண போறோமோ அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், திஸ் இஸ் ஹவ் யூ கோன் ரன் பாயிண்ட் ஆன் திஸ்ன்ற மாதிரி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுங்க. இந்த ரெசல்யூஷன் கடத்தி நம்ம போகலாம். பாயிண்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இது வந்து ப்ளாசிங் கிளவுட் தான். விஜய் முடிஞ்சு போனத பேசி நம்ம நடக்க கூடாது. என்னன்னா whatever I am talking வந்து என்னன்னா விஜய் நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 1 minute இருங்க, நான் என்னோட கன்சர்ன் மட்டும் சொல்றேன். அதாவது முடிஞ்சு போனதை பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசலாம். அண்ட் இன்னொன்னு, உங்களோட இந்த 5-10 minutes நீங்க 15 minutes பேசின வரைக்கும் என்னன்னா, நீங்க எல் பிளாக் லீஸ்ட் ப்ரையாரிட்டியா பாக்குறீங்க. ஸோ நீங்க